இங்க ஒரு புருஷன் முன்னாடிக்கு லாட்டரி டிக்கெட்ல 10 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. அந்த நியூஸ கேட்டது தலகால் புரியாம குதிக்கிறாங்க. ஆனா அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு ஒரு விபத்தாயிடுது. ஆரம்பத்துல ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இவளோட ஃப்ரெண்டு அந்த மொத்த பணத்தையும் அவன் புருஷன் எடுத்துக்கிறதுக்காக ஒருவேளை உன்னை போட்டுத்தல பாக்குறானோன்னு சந்தேகத்தை தூண்டி விட்டுறா. இவளும் ஆரம்பத்துல நம்பாம தான் இருக்கா. ஆனா ஒரு நாள் இவளோட புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிறத பாத்துறா. அதை பார்த்ததுல இருந்து இவளுக்கும் அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. உடனே இவளோட ஃப்ரெண்டு ஒரு போனை எடுத்துட்டு போய் அவங்க டேபிள்ல வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு ரெக்கார்ட் பண்ண பாக்குறா. ஆனா இவளோட கெட்ட நேரம் அந்த போன் மேல தண்ணி ஊத்தி அந்த பிளானும் சொதப்பிடுது. கடைசியில இவளே போய் யதார்த்தமா அந்த ஹோட்டலுக்கு வந்த மாதிரி நடிச்சிட்டு அந்த போனை எடுத்துட்டு வந்துடுறா. அன்னைக்கு நைட் இவங்க வீட்டு டிராயர்ல ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. என்னன்னு எடுத்து பார்த்தா இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு எது ஆனாலும் அதோட இன்சூரன்ஸ் பணம் மொத்தமா பார்ட்னருக்கு போயிருன்னு போட்டிருக்கு. அதை பார்த்ததும் இவளோட புருஷன் தான் இவளை போட்டு தள்ள பிளான் போட்டிருக்கான்னு அவ ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி புலம்புறா. அவ ஃப்ரெண்டும் சேஃப்டிக்கு எப்பயுமே ஒரு கத்தியை பக்கத்துல வச்சுட்டு தூங்குன்னு ஐடியா கொடுக்குறா. இவளும் அவ பேச்ச கேட்டு ஒரு கத்தியை பில்லோ கடியில வச்சுட்டு தூங்குறா. ஆனா அடுத்த நாள் பார்த்தா அந்த கத்தியும் காணோம், அவனோட புருஷனையும் காணோம். எங்கடா போனான்னு வெளியில வந்து பார்த்தா அந்த கத்தியை வச்சு சமைச்சிட்டு இருக்கான். நைட்டு அவன் கையாலே சமைச்சு அவன் பொண்டாட்டிக்கு ட்ரீட் கொடுக்கறான். ஆனா இவளோட சாப்பாட்டுல ஏதாவது கலந்திருப்பானோன்ற சந்தேகத்துல அவன் கொடுத்த சாப்பாட்டையும் சாப்பிடாம அவன் ஊத்துன ட்ரிங்க்ஸையும் குடிக்காம கீழே ஊத்திடுறா. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸா ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றான். உடனே இவளோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஐடியா கேட்கறா. அவன் இவன் கூட அந்த ரெசார்ட்டுக்கு போனா அங்கேயே இவளை முடிச்சு கடல்ல தூக்கி போட்டுருவான்னு சொல்லி பயமுறுத்துறா. ஆனா உண்மையை சொல்ல போனா பில்லோ கடியில கத்தியை பார்த்ததுல இருந்து இவன் தான் அவன் மேல சந்தேகமா இருக்கான். எங்க வீட்டுல இருக்கிற தண்ணியில ஏதாவது கலந்து வச்சிருப்பாளோன்னு பயத்துல வீட்டுல தண்ணி குடிக்கிறதே நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவனோட ஃப்ரெண்டு தான் இவனை ஏத்தி விட்டுருக்கான், அவளோட ஃப்ரெண்டு அவளை ஏத்தி விட்டுருக்கா. கடைசியில பார்த்தா ரெண்டு பேருமே கூட்டு கலவானீங்க. எதுக்காகனா இதுல யார் யார போட்டு தள்ளினாலும் அடுத்தவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த பிரைஸ் அமௌண்ட்டை இவங்க எடுத்துக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. அது ஒரு கட்டத்துல அவங்களுக்கே புரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம இந்த பிரைஸ் விடுறதுக்கு முன்னாடியே அவனோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு பொண்டாட்டியோட வேற ஒரு ஊர்ல போய் சந்தோஷமா வாழ போறதா பாஸ் கிட்ட சொல்லிருப்பான். அந்த பாஸ் தான் இவனுக்காக அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுத்திருப்பாங்க. இதுதான் விஷயம் தெரிஞ்சதும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அது தெரிஞ்சு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை போட்டுத்தல வரும்போது இவங்களே அடிச்சு போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே ஒரு விஷயம் புரியுது. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை தான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க.